ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கலுக்கு காய்கறி அதெல்லாமே வாங்குறதுக்கு மார்க்கெட் போக போகிறோம். அங்கே என்னென்ன கிடைக்குது, அதாவது நம்ம ஊர் மார்க்கெட் போனால் கூட்டமாக இருக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும். பட் ஜார்க்கண்டில் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் ஹஸ்பண்டும் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் மார்க்கெட்டுக்கு. எங்கே வந்திருக்கோன்னா சிறுகுண்டா மார்க்கெட் தான் வந்திருக்கோம். எப்போவுமே இந்த ஸ்மார்ட் பஜாரில் தான் மளிகை பொருள் வாங்குவோம். வெல்லம் கூட வாங்க வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இங்கே வாங்க வேண்டாம், லோக்கல் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. லோக்கல் மளிகை கடைக்கு போயிட்டு வெல்லமும் வாங்க போகிறோம். இப்போ தான் ஒவ்வொரு துணி கடையாக வந்து திறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெயில் வந்து நல்லா வந்துகிட்ருக்கு. சிறுகுண்டா மோர் இது தான். இந்த இடத்துல தான் வந்து ஆட்டோவில் இறங்குவோம், ஆட்டோவில் வந்தால். பட்டு பைக்கில் வந்துடுவே ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, கரும்பு கிடைக்குதா பார்க்கலாம், மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா கரும்பு இல்லாமல் எப்படிங்க பொங்கல், அது மனசே வரல. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், கிடச்சிதுன்னா நம்ம லக்கு அப்படின்ட்டு தான். ஏதாச்சும் கரும்பு ஜூஸ் கடையிலையாச்சும் கரும்பு பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வண்டியிலேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை சுற்றி காட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். கரும்பு இருக்கான்னு நீங்களும் பாருங்களேன், வாங்க பார்க்கலாம். எல்லாம் வந்து நிறைய காய்கறிங்க, குளிருக்கு வந்து விலை கம்மியாக காய்கறிகள் கிடைக்கிது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய காய்கறிகள் வந்து இறங்கியிருக்கு. அங்கங்கே மீன் வேறு விற்றுட்ருக்காங்க. நமக்கு எப்படி இன்றைக்கி இங்கே பொங்கலோ, அவங்களுக்கு வந்து மக்கர் சங்கராந்தி அப்போ கூட எப்படி மீன் விற்கிறாங்க என்னன்னு தெரில, அவங்க சாப்பிடுவாங்க போல். ஸோ மீன் வந்து நிறைய விற்றுட்டு தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, விவசாயிகள் வந்து காய்கறி விற்றுட்ருப்பாங்க. அதாவது சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அங்கே பை விரிச்சிட்டு அவங்க தோட்டத்தில் என்னென்ன காய்கறிலாம் விளையுதோ அதை வந்து அப்படியே வச்சு விற்றுட்ருப்பாங்க. விலை கம்மியாகவே கிடைக்கும். இங்கே வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ஒரே கடையில் கிடைக்காது, சில்லறைக்கு தான் பிரச்சனையாகும். ஸோ அதனால் நாங்கள் எப்பவும் வாங்குகிற கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்கள் எத்தனை மீன் கடைன்ட்டு, அவ்வளோ பேர் நின்று மீன் வாங்கிட்டுருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் எப்போவுமே காய்கறி வாங்குகிற அந்த கடைக்கு வந்துவிட்டோம். 1 கிலோ கேரட் 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. அரை கிலோ கேரட் கேட்டிருந்தோம் 20 ரூபாய்க்கு. அடுத்ததாக அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லா காய்கறியும் சேர்த்து வச்சு தானே சாமி கும்பிடணும், கரும்பு தான் இல்லை. சரி, இந்த மாதிரி நல்ல நல்ல நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான். கேரட் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து அவரைக்காய், கொஞ்சம் பூசணிக்காய் இல்லாமல் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வைப்போம் இல்லையா, கத்திரிக்காய் வைப்போம். ஸோ அதனால் நாட்டு காய்கறிகள்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். வாழைக்காயும் வாங்கியிருந்தேன், 2 வாழைக்காய் வாங்கியிருந்தேன். ஒரு வாழைக்காய் வந்து சாமி கும்பிடுறதுக்கு வச்சுட்டு ஒரு வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். மொத்தமாக எல்லா காய்கறியும் சேர்த்து 2 வாழைக்காய், 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு, அரை கிலோ கேரட்டு, 1/4 கிலோ அவரைக்காய் எல்லாமே சேர்த்து 100 ரூபாய்க்கு ஆயிருந்துச்சு. அடுத்ததாக பழக்கடைக்கு தான் வந்திருந்தோம். வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வாழைப்பழமாகவே கேட்டிருந்தோம். 12 வாழைப்பழம் 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேங்காவுமே 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. பழம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் வாழைப்பழம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு பப்பாளி பழம் வாங்கியிருந்தோம், இதோட விலை வந்து 30 ரூபா. அடுத்ததாக கொய்யாக்காய் 1 கிலோ 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. அரை கிலோ வாங்கியிருந்தோம். அரை கிலோ கொய்யாக்காய், 12 வாழைப்பழம், ஒரு தேங்காய், ஒரு பப்பாளி மொத்தமாக சேர்த்து 140 ரூபா ஆயிருந்துச்சு. பழமெல்லாம் வாங்கியாச்சு. கோலமாவு தாங்க இங்கே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பூஜை பொருள் விற்கிற கடையில் போய்ட்டு ரங்கோலி கலர் வாங்கினோன்னா அதில் ஒயிட் கலர்னு கோலமாவு தருவாங்க, அவ்வளோதான். மீதி எந்த கடையிலையும் வந்து இங்கே கோலமாவுலாம் கிடைக்காது. ஸோ ரங்கோலி தான் வந்து கேட்டிருந்தோம். இந்த கடையில் கிடைக்காத பூஜை பொருளே கிடையாதுங்க, எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ரங்கோலியில் வந்து 10 கலர் இருக்குது. அதில் வந்து ஒரு கலர் வந்து ஒயிட் கலர், நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் கோலமாவு, மற்றதெல்லாம் கலர்ஃபுல்லாக ஜிகுனாவோட கலந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட விலை வந்து 70 ரூபா. அவர் கையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தாரு, அதை காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தில். இது வந்து 40 ரூபா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து சந்தனம் பேஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதோட விலை வந்து 40 ரூபாய். இந்த சந்தன பேஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். இதெல்லாமே வாங்கி முடிச்சுட்டு மளிகை கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். மளிகை கடைக்கு வந்திருந்தப்ப இவங்க பாருங்கள் கையில் அவல், வெல்லம், தயிர் இது 3 வாங்கியிருக்காங்க பாருங்கள். என்னென்னா ஜார்க்கண்ட்லேயே இன்றைக்கி மக்கர் சங்கராந்தி, அதனால் அவலில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு தயிர் போட்டு வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. நமக்கு நான் வெல்லம் கேட்டிருந்தேன், ஒரு 1/4 கிலோ வெல்லம் போல்.
இதோட விலை வந்து உங்களுக்கு 10 ரூபா தான். அடுத்ததாக இங்கே கருப்பாக ஒரு வெல்லம் இருந்துச்சு. இது என்ன கருப்பாக இருக்கே, கருப்பட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் நான் கேட்டு விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, கஜூர்க்கா கூடு அப்படின்னாங்க. பேரிச்சம்பழத்தை கஜூர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 400 கிராம் போல் இருந்துச்சு. ஸோ இதோட விலை வந்து உங்களுக்கு 40 ரூபா போல் வந்துருந்துச்சு. வந்து குளிர்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, பேரிச்சம்பழத்தில் வெல்லம் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 1 கிலோ 80 ரூபா இதோட ரேட்டு. அதையுமே எப்படி இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தால் ஹவுஸ் ஓனர் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. மக்கர் சங்கராந்தி கும்பிட்டுட்டு வெல்லம், அவல், அது கூட வந்து இங்கே தில்கூட்டுன்னு சொல்லுவாங்க, எள்ளில் செஞ்ச ஸ்வீட்டு, தயிர், அதுக்கப்புறம் சப்ஜிலாம் கொடுத்துருந்தாங்க. அவசரமாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் வீடியோ பெருசாக எடுக்க முடியல. இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பச்சரிசியும் பச்சை பருப்பையும் வேக வச்சுருக்கேன் பொங்கல் பண்ணுறதுக்கு. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வச்சாச்சு. அப்புறம் கிரைண்டர்லேயே அரைச்சி வடைக்கு உளுந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பாயாசத்துக்கு வறுத்துட்ருக்கேன் சேமியா. ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு வேகமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தான் வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். பாதி சமையல் தான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் போயிட்டு பாப்பாவோட பெட்ரூம் செட் பண்ணுறதுக்கு கட்லும் பீரோவும் சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி வரும்னு எனக்கு தெரியாது, அதுவும் இப்போ வரும்னு எனக்கு தெரியாது. கட்லும் பீரோவையும் வந்துருச்சு. நல்ல வேலையாக வந்தவங்களே கட்டிலெல்லாம் செட் பண்ணி பீரோவெல்லாம் கரெக்டான இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, கடகடன்னு சமையலை பண்ணிட்டேன். அடுத்தது கோலம் போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய கோலம் போடணுன்னு ஆசை தான். பட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், சாம்பார் எல்லாமே அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டோம். ஸோ கரெக்ட் டைமுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் சின்னதாக ஒரு பொங்கல் பானை போட்டு கூட கரும்பு, மஞ்சக்கிழங்கு அதெல்லாமே போட்டிருந்தேன். எல்லா பொங்கல்லையும் முதல் கற்பூரம் காட்டுறது நானாக தான் இருப்பேன். இந்த தடவை எங்கள் பெரிய பாப்பாவை தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் காட்ட சொல்லியிருந்தோம். அவங்க அப்பா வந்து கற்பூரம் பற்ற வைக்கிறாரு. ஸோ முதல் உரிமை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் முதல் பாப்பாவுக்கு தான் இந்த பொங்கலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அவள் தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் காட்டியிருந்தா. எங்கள் பொங்கலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். கரும்பும் இல்லை, மஞ்சக்கிழங்கும் இல்லை, வாழை இலையும் கிடைக்கல. ஸோ என்ன கிடைச்சதோ அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். கரும்பு தான் கிடைக்கலையே, கரும்பும் மஞ்சக்கிழங்கும் வரிஞ்சு விட்டாச்சு போங்க. பொறுமை சாமி, பொறுமை. பொங்கிடுச்சு பொங்கல். கீழே வச்சு சாமி கும்பிடு, கீழே வச்சுடு. பரவாயில்ல விழுந்து கும்பிடு. போல் யானியப்பா, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி தானே பரபரப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பரபரப்பாக இருக்கும். என்னென்னா சுட சுட வடை போட்டுட்ருக்கேன். அங்கே வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கார் ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஸோ அவசரமாக சூடாக வடை போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து வடை, சக்கரை பொங்கல், பாயாசம் அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். எங்கள் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவையும் வச்சு எல்லார் வீட்டுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டேன். இவங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது எல்லார் வீட்டுக்கும் நானே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். இப்போ இவங்க வளர்ந்துட்டதால இவங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் ஒரு சட்டி ஃபுல்லாக தயிர் துவச்சி வச்சுருக்காங்க. இந்த தயிர் தான் வந்து காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பிடுவாங்க. அவல் இருக்கு இல்லையா, அவல் அதில் லைட்டாக தண்ணி தெளித்து ஈரமாக்கிடுவாங்க. ஸோ அது மேலே தயிர் போட்டு வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட ஒரு சப்ஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இவங்க இது தான் சாப்பிடுவாங்க மக்கர் சங்கராந்தி அன்னைக்கு. ஸோ எங்கள் பாப்பாவுக்குமே போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா எல்லாரும் பட்டம் விட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மக்கர் சங்கராந்தி அதனால நிறைய பத்தங்க வாங்க. எங்கள் ஃப்ரெண்டோட பத்தங்க இங்கே விழுந்துட்டு கொடுக்குற விடுற பட்டம் முழுக்க வந்து எங்கள் மாடியில் வந்து கட்டாய் விழுந்துட்டு இருந்துச்சு. மகர் சங்கராந்திக்கு பட்டம் விடுறது இவங்களோட என்ன சொல்கிறது வழக்கம், கல்ச்சர். ஸோ அதுதான். அடுத்ததாக எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பொங்கலுக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் அவங்களுக்கு வாங்கி தரணும், பட் அவங்க எங்களுக்கு வாங்கி தந்திருந்தாங்க. ஒரு செட்டு வளையல், நெயில் பாலிஷ், 2 கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து குங்குமம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.